Praise the Lord. நம்முடைய நல்ல கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த காலவெளியில் அப்பாவின் சமூகத்திலிருந்து அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அனுக்கிரகத்தை எடுத்துக்கொள்ள எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, நன்றி அப்பா, உங்க கிருபைக்காக, உங்க வழி நடத்துதலுக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை பாடித்தது. கண்மலையின் மறைவில், உள்ளங்கையின் நடுவில் நம்மளை பாதுகாத்து நடத்துகிற கர்த்தர். கண்மலையின் மறைவில், உள்ளங்கையின் நடுவில், கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்மலையின் மறைவில், உள்ளங்கையின் நடுவில், கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. ஆமென். கண்களின் கருவிழிகள் எவ்வளவு முக்கியம்! அதை பாதுகாக்கிற கர்த்தர் அது போல நம்மளை பாதுகாக்கிறார். வாயத்திறந்து இருதயத்தை உயர்த்தி நன்றி என்று சொல்றீங்களா? சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில், உள்ளங்கையின் நடுவில், கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. இம்மட்டும் காத்த எபனேசர் நம்ம இனிமேலும் காத்து நடத்துவார். சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்யது ஒரு நாளும் தடைப்படாது. கவலை வேண்டாம், காகத்தை கவனியின்றி. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனியின்றி. உன் பிள்ளை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீ. உன் பிள்ளை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீ. கண்மலையின் மறைவில், உள்ளங்கையின் நடுவில்,
மறைவில் உங்களுடைய உள்ளங்கையிலே எங்களை வைத்து கண்களின் கருவிழிகளை காப்பது போல காத்து வருகிற யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் உம்மையே நம்புகிறோம். எங்க சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்கள், தடுமாறி போயிருக்கிற கால்கள், தளர்ந்து போயிருக்கிற கரங்கள், சோர்வையும் பாரத்தையும் சுமந்து கொண்டிருக்கிற இருதயத்திற்கு உமது தயவும் உமது கிருபையினாலே எங்களுக்கு சுகத்தை தாங்க. எங்க மனதை ஸ்திரப்படுத்து, தைரியத்தை கொடுங்க, திட நம்பிக்கை கொடுங்க. நெருக்கிக் கொண்டிருக்கிற நெருக்கங்கள், பற்றாக்குறைகள், தரித்திரங்கள், வியாதியின் கொடுமைகள், பலவிதமான மன கிளேசங்கள், நீர்தான் எங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டீர். கண்களின் கருவிழிகளை போல பாதுகாக்கிறவர். கண்டிப்பாக உமது பிள்ளைகளாக எங்களை நீர் பாதுகாப்பீர். இந்த அதிகாலை வேளையிலும் உமது வார்த்தைக்காக காத்துட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையில எங்களுக்கு வேண்டிய ஜீவன், சுகம், பலனை தருவீராக, தைரியத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். God bless you. God bless you. கண்டிப்பாக கடவுள் அவருடைய ஆசீர்வாதத்திலே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். தெய்வ மக்களை, இன்றைக்கும் வேதத்திலிருந்து நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 127:2. சங்கீதம் 127:2 அடிக்கடி வாசித்த ஒரு பகுதி. நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நெத்திரை அளிக்கிறார். இந்த வசனத்துல சில விஷயத்தை பார்த்துட்டு முடிக்க போறோம். என்ன சொல்றாரு? அப்பா, நீ நகரத்தை காக்கிறனால தான் அந்த நகரமே பாதுகாக்கப்படுதா இல்லையா? நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட நேரத்தில் எழுந்து வேலைக்கு போறீங்க, சாப்பாடு செய்கிறீங்க, சாப்பாடுக்காக பிரயாசப்படுறீங்க இல்லையா? அப்புறம் வருத்தத்தின் அப்பத்தை தான் சாப்பிட்ற, அது விருதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படின்னா செய்றியே. அப்போ என்ன சொல்ல வராரு? நீ காக்க வேணான்றாரா? நீ போய் வேலைக்கு போவானான்றாரா? இல்லை, அப்படி இல்லை. ஆனால் நம்ம இந்த காவல் காக்கிறதும் இந்த வேலைக்கு போகிறதும் இதுதான் பெரிய விஷயமாக்கி வச்சிருக்கிறோம். அப்போ கவனிங்க, கர்த்தர் நம்மளை காவல் காக்க வைக்கிறார். சில விஷயத்த காக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஆனால் கவனிங்க, சில நேரங்களில் என்ன ஆயிடுது, நம்ம தான் சில விஷயத்த செய்யறதுனால இவைகளெல்லாம் நேர்த்தியா அமையும் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? அதுதான் தவறு. அப்போ அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. நீ காக்க வேணாம், வேலைக்கு போனா உட்காரு, நான் சாப்பாடு கொடுத்துறேன், அப்படி சொல்லலை. கடவுளோட பிள்ளைகளை சோம்பேறியா இருக்க வைக்கல இல்லையா? அப்போ என்ன சொல்றாருன்னா, எப்பா உன்னுடைய பாட்டை நீ செய். உன்னால முடியலையா, இவ்வளவுதான் என்னால முடியுதுன்னு சொல்லிட்டு விட்டுரு இல்லையா? என்ன சொல்ல வராரு? அதிக வேலை பளு எடுப்பதின் பயனற்ற தன்மை. நீ அதிகமாக வேலை செய்கிற, அப்படி செய்கிற, உழைக்கிற, நான் தான் போய் இதை செய்யணும், நான் தான் போய் என் வீட்டை உயர்த்தணும், அதை இல்லை, இதுதான் தப்பு. அப்போ கவனிங்க, காக்கிறது நம்முடைய வேலை. நான் வேலைக்கு போக வேண்டியது என்னுடைய வேலை, என்னுடைய பொறுப்பு. அப்போ கவனிங்க, நான் வேலைக்கு போகிறனால தான், நான் இந்த காரியத்தை செய்கிறதுனால தான் எனக்கு பாதுகாப்பும் நன்மையும் இருக்குன்றது நீ லிட்ரலாக கடவுளை நிராகரிக்கிறதுக்கு அது சமம். அப்போ கவனிங்க, என்ன விஷயம்? எப்பா நான் அங்கே உன்னை காத்துக்கிட்டு இருக்கிறேன், உன் வேலைக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் நான் செய்கிறேன். நான் என்னுடைய கரம் இருக்கு, அதை கொஞ்சம் பாரு. ஆக நீ செய்யும் பொழுது உன் வேலையை, நான் என் வேலையை கரெக்டாக செய்வேன், எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற திறமை ஞானத்தின் அடிப்படையில் செய்வேன். இதுக்கு மேலே கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார், என்னை கவனிக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னுடைய வீட்டின் தேவையை சந்திப்பார், அவரால் தான் நான் வாழுவேன், வாழ்ந்து கொண்டிருப்பேன், ஜெயம் எடுப்பேன். இந்த நிலைப்பாடு வேணும்னு சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரர் இந்த இடத்துல அற்புதமாக சொல்லி தருகிறார்.
ஃபிட்டலிட்டி ஆஃப் ஓவர் ஒர்க்கிங். இன்னைக்கு இப்படி தான் ஆகி போகுது பாருங்க. இன்னைக்கு அநேகர் எப்படி கடவுளை நிராகரிக்கிறாங்கன்னா இப்படி தான். என்னமோ அவங்க காலையில் எழுந்துச்சு அந்த செயலை இல்லைன்னா அப்படியே நின்று போயிடுற மாதிரி, எல்லாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி, அவங்க வேலைக்கு போகிறனால தான் சாப்பாடு, அவங்க இந்த விஷயத்தை கவனிக்கிறனால தான் ஒரு பாதுகாப்பு இருக்குது, வீடு சர்வே ஆகுது. இது லிட்ரலாக அப்படியே கர்த்தரை நிராகரிக்கிறதுக்கும் மறுதளிக்கிறதுக்கும் சமம். வழங்குதுங்களா? ரெண்டாவது, இந்த வசனத்தில் கவனிங்க, இதை ஏன் சொல்றாரு? எப்பா நான் உனக்கு ப்ரொவைடராக இருக்கிறேன், காட்ஸ் ப்ரொவிஷன். ரெண்டாவது, காட்ஸ் ப்ரொவிஷன் அந்த வசனம் காமிக்குது. கடவுளின் உபசரிப்பு, கடவுளிடம் இருந்து நமக்கு வருகிறவை என்பதை காண்பிக்கிறதாக இருக்கு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் செய்யறதுனால இல்ல, என்கிட்ட இருந்து உனக்கு வேண்டிய அனுக்கிரகம், தயவு, இரக்கம், கிருபை வருது. இதனால தான் நீ சர்வே ஆகிற. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? இந்த கால வேளையில் உங்க தோல்வியை, உங்க பற்றாக்குறையை பார்க்காதீங்க, அவர்கிட்ட இருந்து வருகிறது என்பதை பாருங்க. நான் சொன்ன அந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க யோசிக்கணும். நான் வாழ்றது அவரால், அவர் என்னை கவனிக்கிறாரு, அவர் என்னை விசாரிக்கிறாரு, அதை நினைங்க. அங்கதான் விசுவாசமே உண்டாகும். ரெண்டாவது, காட்ஸ் ப்ரொவிஷன். கடவுள்கிட்ட இருந்து எனக்கு வேண்டிய எல்லா காரியம் வருது, அதனால தான் வாழ்வேன், அதனால தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், ஜெயம் எடுப்பேன். அப்போ கவனிங்க, கர்த்தர்கிட்ட இருந்து எல்லாம் வருது. ஜீவன் வருது, சுகம் வருது, பலன் வருது, அனுக்கிரகம் வருது, தரம வருது, எல்லாம் அவர்கிட்ட இருந்து வருது. மூன்றாவது, இந்த வசனம் சொல்லுது ட்ரஸ்ட் இன் காட். இந்த வசனம் மையப்படுத்துறது என்னன்னா, நீ கடவுளை சார்ந்துரு. அதுதான் இது முக்கியமான பாயிண்ட் அந்த இடத்துல வைக்குது. நீ கடவுளை சார்ந்துரு, மனுஷனை சார்ந்திருக்காத, உன்னோட வேலையை சார்ந்திருக்காத, உனக்கு வர்ற சம்பாத்தியத்தை சார்ந்திருக்காத, சில பொருள் இதெல்லாம் சார்ந்திருக்காத. கடவுள் உனக்கு வேண்டிய பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுப்பாரு. எப்ப தெரியுமா? கடவுளை சார்ந்தது. கடவுளிடம் நம்பிக்கை இருக்கணும். உன் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில பெரிய பலனு. உங்களுடைய நம்பிக்கை, கடவுளுடைய வார்த்தையின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தினாலே நிரம்புகிறதுக்கு அது பெரிய முக்கிய காரணமாக இருக்கு. கவனிக்கிறீங்களா? நீ நம்பாதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில பற்றாக்குறை இருக்கு. சில விஷயத்துல நீ நம்பல. இன்னைக்கு காலையில தயவு செய்து அதை அறிந்து ஒப்புக்கொள்ளுங்க. விட்டுங்க, ஆண்டவரே நான் எல்லாத்துலயும் நம்புறேன், அவர் நிரப்புவார். கடைசி நான்காவதாக என்ன சொல்றாரு? அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். கவனிங்க, ரொம்ப அற்புதமான காரியம். For so he giveth his beloved sleep. நல்ல தூக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேறது. ஏன்? கவலை இருக்கு, பாரம் இருக்கு. இந்த பிள்ளைக்கு எப்படி நான் திருமணத்தை செய்வேன், இது எப்படி நடக்கும், இந்த பிள்ளைக்கு எப்படி வேலை கிடைக்கும் இல்லையா, எப்படி வேலையில முன்னேறுவேன், எப்படி இந்த விஷயத்தை, இதுதான் பாரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால தூக்கம் போயிருது பாருங்க. மன அழுத்தம் இருக்கிற இடத்துல அங்க தூக்கம் போயிருது. நல்லா கவனிங்க. கர்த்தரை நம்புனீங்கன்னா மன அழுத்தம் இருக்காது. என் கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். நீங்க சில விஷயத்த செய்யறதுனால தான் உன் குடும்பத்துக்கு நன்மை வரப்போகுதுன்னு நினைக்காத. அவருடைய கிருபைனால, இரக்கத்தினால வருது. கடவுள் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை மறக்க மாட்டார். உங்களுக்கு தெரியுமா? அவர் நேர்த்தியாய் செய்வார். புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் வருது, பொல்லாத மனுஷங்களே ஆரம்பிக்கிறார். பொல்லாத மனுஷனாகி நீனே உன் பிள்ளைக்கு நல்ல ஈவ கொடுக்குற. நான் பரலோக தகப்பன்பா, கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பாரு, எப்படி படைப்பு இருக்கு, நீ வாழ்ற பூமியை பாரு, இதெல்லாம் என் விரல் செஞ்சிச்சு, நீ ஏன் ரகம், என்னுடைய சாயில வச்சிருக்கிறேன், உனக்கு நான் பெஸ்ட்டை கொடுப்பேன்றது ஏன் நம்ப மாட்டேன்றார். பரலோக தேவன் நமக்கு நன்மையானதை செய்வார். கவனிங்க, கடைசியா நீங்க அவரை நம்புனீங்கன்னா நீங்க அவருக்கு பிரியமானவராகிறீங்க. பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்குறார். இந்த நித்திரை ஏன் முக்கியம்? ஏன் இந்த சங்கீதக்காரர் இங்க வலுப்படுத்துறாருன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு வியாதியும் பலவிதமான நிர்பந்தத்துக்கும் தடை என்னன்னா, இந்த சரியான தூக்கம் இல்லாதனால வியாதி வருது,
அப்புறம் என்ன, அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியல, கவனம் செலுத்த முடியல இல்லையா, சோர்வு வருது. இதுதான் பெரிய தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிருது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, எப்பா கிறிஸ்தவ ஜீவியத்தில் கர்த்தர் அவருடைய பிரியமானவர்களுக்கு தூக்கத்தை தராரு. ஏன் தெரியுமா? ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி உலகத்தை போய் கலக்கணும். எவன் ரெஸ்ட் எடுக்க முடியும்? கர்த்தரை நம்புறவன் தான். இன்னைக்கு தயவுசெய்து கர்த்தரை நம்ப இன்னையிலேருந்து பழகுங்க. நல்ல தூக்கம் வரும். தூங்கி காலையில் சோத்திரம் போட்டு எழுந்து ஜெயம் எடுங்க. கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். அப்போ பிதாவை இந்த வார்த்தையை அனுப்பி வைக்கிறேன். பிள்ளைகளுக்கு அறிவையும் ஆற்றலையும் சமாதானத்தையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. Bye bye.